லலிதா அப்படின்னு சொன்னாலே ஆனந்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா வருணத்தில் சிகப்பு என்பது சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் ஆணிக்க மௌலேஸ்புரத், இந்த லலிதாம்பிகை தான் வழிபடப்படுகிறார். ஆனால் சைத்திர மாதத்தில், அதாவது வசந்த ருத்துவில் லலிதாம்பிகையாகவே வழிபடப்படுகிறாள். லலிதாம்பிகைன்னா சௌமியமான வடிவம். சௌமியம் அதாவது இனிமையான, சௌமியம்னாக்க அப்படியே இதமான வடிவத்தை கொண்டவள், பார்க்கறதுக்கும் அழகு, பார்க்கறதுக்கும் அப்படியே இனிமையாக, அதாவது மனசு அப்படியே அமைதியாயிடும். அதுதான் சௌமிய வடிவினல், லலிதையாகவே வழிபடப்படுகிறாள். அதே தேவத்தை சரண் நவராத்திரி ஆகிய புரட்டாசியில் வரக்கூடிய இந்த நவராத்திரி ஆனது வருகின்ற புரட்டாசி 6ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி புரட்டாசி 16ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி முடிகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி தான் நமக்கு விஜயதசமி என்று. இந்த தடவை மொத்தம் 11 நாட்கள் வந்துடுது. நமக்கு திதி தான் கணக்கு. அதாவது இந்த நம்முடைய சவுத் இந்தியாவினுடைய கால்குலேஷன் பிரகாரம் திருத்தியாய் 2 தினங்களுக்கு வந்துடுது. அதனால நவராத்திரியே 10 நாள் வந்துருச்சு. தசமி 11ஆவது நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.